அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பசி தீர்ப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் இஸ்லாத்தில் சிறந்தது எது என கேட்டதற்கு, பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் என்றும் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 1-2 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பசியோடு வாழ்பவர்களுக்கு பசி தீர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சிலர்கள் குற்றவாளிகளாக ஆகுவதற்கு மற்றவர்களுடைய பசியை தீர்க்க முற்படாதது ஒரு காரணம் என்றும் வேதமறை குர்ஆனிலே சிலர் தண்டிக்கப்படுகின்ற நரகத்திலே இருப்பார்கள். அவர்களிடத்திலே சொர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் உங்களை சக்கர் என்ற இந்த நரகத்தில் புகுத்தியது எது என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் தொழவில்லை, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 74 சூரத்துல் முத்தஸிர் வசனம் 43 மற்றும் 44 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. படைத்த இரட்சகனை தொழுகவில்லை என்பதற்காக வேண்டி நரகத்திற்கு வந்து தண்டிக்கப்படுபவர்களும் உண்டு. ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்றாலும் அதற்காகவும் நரக தண்டனை உண்டு என்றும் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அதே வேளையிலே சிலர்களை அல்லாஹ் புகழ்ந்து சில கட்டங்களில் சொல்வது உண்டு. பசியோடு வந்தவர்களுக்கு தன்னிடம் இருந்த உணவை வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹுவின் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 76 சூரத்து தஹர் வசனம் 8 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பசி என்று வருகின்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் சிறந்த அந்தஸ்தை பெறுவார்கள் என்று வேதமறை குர்ஆனும் அல்லாஹுடைய தூதரும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒருவருடைய பசியை போக்குவது இஸ்லாமிய மார்க்க அடிப்படையிலே மிகச்சிறந்த பண்பாகவும், அதேபோல் பிறருடைய பசி தீர்க்கப்படுகின்ற உணவை வீணாக்குவது மிகவும் கெட்ட செயலாகவும் பாவிக்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் செய்கின்ற பல தவறுகளுக்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற கட்டளை கூட இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகளை கடைபிடித்து வருகின்றவர்களுக்கு நன்றாக தெரியும். சர்வதேச அளவில் பசியில் வாடுபவர்கள் என்கின்ற அந்த கணக்கீட்டில் சில நாடுகள் 102வது இடத்திற்கு கூட பின்தங்கியுள்ளன. கடந்த காலங்களிலே எடுக்கப்பட்ட அந்த ஆய்வில் பல நாடுகள் தங்களுடைய நாட்டு மக்கள் பசியினால் வாடி வருவதை சரியான முறையான நடவடிக்கை கொண்டு பார்க்காமல் அவர்கள்
பசியோடு பட்டினியோடு இறக்கின்ற நிலையை தழுவுகிறார்கள் என்கின்ற செய்தியும் அந்த குறியீட்டில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பசியில்லாத உலகத்தை, வறுமையில்லாத உலகத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு மனிதரும் தன்னால் இயன்ற அளவு பசித்தோரை கண்டறிந்து அவர்களுடைய பசி தீர்க்க வேண்டும். அதுவே அந்த பண்பே நம்மை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.